மற்றுமொரு அழகான காலை. சூரியன் மெதுவாக பரப்பிய பொன்னிற ஒளியில் எல்லா பசுமை பண்ணைகளும் திகழ்ந்தன. அந்த பசுமைமயமான உலகில் ஒரு சிற்றூரில் ஒரு சிறப்பான கிழங்கு வாழ்ந்தது. அதுவே நம்முடைய நண்பர் சர்க்கரைவள்ளி கிழங்கு. சர்க்கரைவள்ளி கிழங்கு மற்ற கிழங்குகளைப் போல இல்லையே. அவன் உடலில் பிரபலம் உள்ள அழகான ஊதா நிறம். மேலும் அவனுடைய உள்ளே பதிந்து இருந்தது சக்தி, ஆரோக்கியம், இளமையுடன் விளங்கும் அருமை சக்திகள். ஒரு நாள் சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு பெரிய கனவு கண்டான். நான் ஏதாவது சிறப்பு செய்ய வேண்டும், என் உட்கருவை மற்றவர்களுக்கு பயன்படும் விதமாக உருவாக்க வேண்டும் என்று கனவுகளோடு நெஞ்சு நிறைந்தது. அப்போது அந்த ஊரின் பழைய மரம் ஒரு நொடியும் மெல்லிய காற்றோசையுடன் பொலிந்தது. மரத்திலிருந்து விழுந்த ஒரு இலை சர்க்கரைவள்ளி கிழங்கின் அருகில் மெதுவாக விழுந்தது. அதில் அழகாக எழுதியிருந்தது, ஆன்டி ஆக்சிடென்ட் நாட்டுக்கு பயணம் செல், அங்கு உன் சக்திகளை உணரலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு மகிழ்ச்சியுடன் வழிபட்டான். அதன் பயணம் தொடங்கியது. ஏற்கனவே தெரிந்த வழிகளை விட்டு புதிய பாதைகளில் சர்க்கரைவள்ளி கிழங்கு பயணிக்க ஆரம்பித்தான். தடம் தெரியாத காடுகள், இளநீர் விழும் ஆறுகள், மணம் கமழும் மலர்கள் அனைத்தும் அவனை வரவேற்றன. முதல் தடவையாக சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு வித்தியாசமான இடத்தை கண்டான். அது சாதாரண நிலம் அல்ல. நிலம் முழுவதும் ஜொலிக்கும் ஊதா நிறத்தில் இருந்தது. ஆறுகள் நீலமாய் ஓடின. மரங்களின் இலைகள் தங்கம் போல பிரகாசித்தன. அதுவே ஆன்டி ஆக்சிடென்ட் நாடு. இந்த நாட்டில் காற்றில் ஒரு புதிய வாசனை வந்தது. அது சர்க்கரைவள்ளி கிழங்கிற்கு புதிதான ஆற்றலை அளித்தது. அவன் தன்னுடைய உடம்பில் பரவிய ஒவ்வொரு அணுவிலும் ஒரு புதுமை உணர்ந்தான். அங்கு நின்று விலகாமல் ஓடிக்கொண்டிருந்த சிறிய புனித ஆறுகள் குரல் கொடுத்து ஓடிக்கொண்டிருந்தன. சர்க்கரைவள்ளி கிழங்கு, நீ பொதுவான உணவாக மட்டுமல்ல, உனது உட்பொருள் மகத்தானது. நீ ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற சக்தியை ஏந்தி வந்திருக்கிறாய். இதனால் மனிதர்களின் உடல்களை நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும். சர்க்கரைவள்ளி கிழங்கு நெகிழ்ச்சியடைந்தான். அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சி பொங்கியது. அங்கிருந்த ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு பூவும், ஒவ்வொரு துளியும் சர்க்கரைவள்ளி கிழங்கிற்கு ஒரு ரகசியம் சொல்லிக் கொடுத்தது. நீ உடலில் ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்களை நிறைத்துள்ளாய். இதனால் நீ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறாய், உடலை காக்கிறாய், சோர்வை குறைக்கிறாய், இளமையை தக்க வைக்கிறாய். சர்க்கரைவள்ளி கிழங்கு இப்போது முழுமையாக புரிந்து கொண்டான். அவன் அழகான நிறம், உட்பகுதி அனைத்தும் ஒரு முக்கியமான பரிசாக இருந்தது. இந்த பரிசை மற்றவர்களுடன் பகிர வேண்டும் என்பது அவனது கடமையாக இருந்தது. பயணம் முடிந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு திரும்பி வந்தான் தனது சொந்த ஊருக்கு. அந்த ஊரிலிருந்த சிறிய பையன்கள், சிறுமிகள், பெரியவர்கள் அனைவரும் சர்க்கரைவள்ளி கிழங்கை வரவேற்றனர். மெல்ல மெல்ல ஊரே அவனை உணவுகளில் சேர்த்தது. சர்க்கரைவள்ளி கிழங்கை உட்கொண்ட மக்கள் ஆரோக்கியமாக மாறினர். அவர்கள் நோய்களுடன் போராடி வெற்றி பெற்றனர். அவர்கள் உடலே இளமை தோற்றத்துடன் பொலிந்தது. ஊதா சர்க்கரைவள்ளி கிழங்கு தன்னுடைய புனித கடமையை நிறைவேற்றியதில் பெருமை கொண்டான். இப்படிப்பட்ட கதைதான் நம் ஊதா சர்க்கரைவள்ளி கிழங்கின் அதிசய பயணம். இப்போது நாமும் அறிந்து கொண்டோம் அல்லவா? சர்க்கரைவள்ளி கிழங்கு போன்ற உணவுகள் நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தியை அளித்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன. எப்போதும் நம் உணவில் இந்த வண்ணமயமான சைவ உணவுகளை சேர்ப்போம். நமது உடல் வலிமை பெற்று நோய்களை விரட்டி மகிழ்ச்சியாக வளர்ந்திடுவோம்.